இங்க ஐஸ்வர்யா கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் வேணிக்கு தெரிஞ்சு செம்மையா திட்டிட்டு போறா. அப்ப வெற்றி வந்து கேட்கும்போது விக்கிய ரூம் சர்வீஸ் பாயா போட்டதுக்கு ரொம்ப வருத்தப்படுறான். அண்ட் விக்கி ஆர்டர் எடுக்க வரும்போது வெற்றியோட ஃப்ரெண்டு கலாய்க்கிறா. அதை பார்த்த வெற்றி அப்படிலாம் கலாய்க்கிறா, அவனே ரொம்ப பாவண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப விக்கி வெளியே வரும்போது வேணி பேசலாம் வரான். ஆனா விக்கி நீ ஐஸ்வர்யா கூட சேர்ந்து நீ எப்படி பண்றியான்னு சொல்லிட்டு திட்டுறான். ஆனா வேணி அவன் மேல எந்த தப்புமே இல்ல, உன்னோட ஈகோவால இந்த இடத்துல நீ நிக்கிற, நீ அதை முதல்ல குறைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறா. அண்ட் தீபக் ரியா கிட்ட நாளைக்கு உன்னோட பர்த்டே ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். அப்ப ரியாவோட அப்பா நெடுமாறனை வர வச்சு அடுத்து எம்டி போஸ்டுக்கு என்னோட பொண்ணு தான் செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நெடுமாறனுக்கு இந்த ரெஸ்டாரண்டோட எம்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசையா இருக்கும். அதனால அவர் சொன்னதுமே ரொம்ப பரமப்பட ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் அடுத்த நாள் பர்த்டே பார்ட்டி கிளம்பும் போது ஐஸ்வர்யா ரியா கிட்ட என்ன தீபக் திரும்பவும் வந்திருக்கா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறீங்கன்னு கேட்கறா. ஆனா இந்த பொண்ணு அவன் இப்ப ஒழுங்கா தான் இருக்கான், ஆனா இதெல்லாம் குழந்தைக்காக பண்றானா எனக்காக பண்றானு தெரியல, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்ப பார்ட்டில வெற்றி ஐஸ்வர்யாவும் சேர்ந்து மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து நெடுமாறன் கடுப்பா வராரு. அப்ப தீபக் மைக்க வாங்கி இன்னைக்கு ரியாவோட பர்த்டே மட்டும் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி எங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறக்க போதுன்ற விஷயத்த சொல்லி பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அதை கேட்டதுமே ரியாவோட அப்பாக்கே இந்த விஷயம் தெரியாது, ரொம்பவும் கோவப்படுறாரு. ஆனா ரியா இவன் கிட்ட வந்து ஏன் இந்த விஷயத்தை பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கான உரிமை என் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆனா இதை கேட்டதுமே ரியா அங்க வந்து கோவமா வெளியே போறா. அதை பார்த்து அவங்க அப்பாவுமே கோவப்படுறாரு.